Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ subscribe செய்யாதவர்கள் ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான். இந்த நண்டு மிளகு வறுவல் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற சீசனுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சளி பிடிக்கிறது இந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து குறைக்கும். சளி பிடிச்சிருந்தாலுமே அது வந்து சரி செய்யும். நம்ம ஏற்கனவே நிறைய நண்டு ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். நண்டு குழம்பு, நண்டு ஆம்லேட், நண்டு வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நண்டு மிளகு வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு எண்ணெயில் வதக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தோட பூண்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு தக்காளியே இதோட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க நண்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நண்டை வந்து நல்லா வதக்கியாச்சு. நண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலெல்லாம் நல்லா சிகப்பாக ஆறவளுக்கு வதக்கணும். இப்போ நம்ம மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதிகமாக மிளகாய் தூள் சேர்க்கலை, ஏன்னா மிளகு தூள் சேர்க்க போகிறேன். அதனால் வந்து மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நண்டுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நண்டில் அந்த தண்ணி படுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நண்டை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நண்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த நண்டு வறுவலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.